ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம கத்திரிக்காவை நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சுட்டு இது மாதிரி 4 பாகமாக கட் பண்ணிக்கோங்க. காம்பு பகுதியை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா கருத்து போகாது. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கடாயை எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ அதில் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 50% நம்ம வதக்கினா போதும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்து அது தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு பிறகு நம்ம அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு. ஒரு 4 பல் தேங்காவை போட்டுக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வடகம் போட்டுக்கோங்க. வடகம் இல்லாதவங்க நம்ம கடுகு போட்டுக்கலாம். சரிங்களா? கருவேப்பிலை போட்டு நல்லா வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். சரிங்களா? 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதே ஒரு தக்காளியை போட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அது நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம அப்பளத்தை பொரித்து வச்சுக்கலாம். எப்போயுமே காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா நம்ம இன்னும் அப்பளம் பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரிங்களா? அதை எடுத்து வச்சுட்டு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இப்போ இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லைட்டாக இப்போ புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புளியை நம்ம அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கோம். இப்போ லைட்டாக தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது இப்போ தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நீங்கள் ரொம்ப கட்டியாக இருந்தால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு இப்போ 5 நிமிஷம் நல்லா இதுவாகிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சூப்பராக நம்ம சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னும் சப்பாத்திக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பாடில் சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரைஸுக்கு நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அது கூட பாருங்கள், அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.